நாகராஜன் ஒரு படம் எடுக்கிறார், நவராத்திரின்னு படம், 100வது நாள் விழா. அதுல போய் தலைவர் பேசுறார், நாகராஜன் ஏபி நாகராஜன் படம் எடுத்திருக்கிறார், நல்ல படம் எடுத்திருக்கிறார். காரணம் அவர் பெயர் நாகராஜன், நல்ல படம் எடுத்திருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் வெளிநாட்டுக்கு போறார். தலைவர் வந்து பார்த்துட்டு, அண்ணா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன வாங்கி வர வேண்டும் என்று கண்ணதாசன் கேட்கிறார். தலைவர் அழகா சொல்றாரு, நல்ல பேரை வாங்கினவடா அப்படின்றார். போராட்டத்துக்கு சிறை சென்று சட்டமன்றத்துக்கு போறார். அனந்தநாயகி அம்மா இவர் தலைவர் பார்த்தோன்னே எங்க சட்டமன்றத்தில் கேட்டுதான், என்ன கலைஞர் அவர்களே மாமியார் வீடு எப்படி இருந்து, இவர் ஜெயிலில் இருந்து போறார் சட்டமன்றத்துக்கு, மாமியார் வீடு எப்படி இருந்துன்னு கேக்குது அந்த அம்மா. அதுக்கு தலைவர் சொல்றாரு, உங்கள் தாய் வீடு நன்றாக இருந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறார். தியாக நாயகர்கள்ல திடீர் பிள்ளையார் வந்துட்டார். நான் கூட யாருக்கும் தெரியாத போய் கும்பிட்டு வந்தேன், ஒரு கும்பிட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் என்னடா பாத்துக்கிறாப்பா திடீர் பிள்ளையார் ஏச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்று மாலை பொதுக்கூட்டம், நம்ம தலைவர் பேசுறாரு, தியாகராய நகரிலே திடீர் பிள்ளையார், திருவில்லைக்கேணியிலே ஒரு பிள்ளையாரை காணவில்லைன்னு சொல்லிடுச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம், சண்முகையார் கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தை நடத்த அரக்கால் சட்டை போட்டு காலில் செருப்பு உறுப்புலாம் ஏது. அந்த காலத்துல காலில் செருப்பு இங்க இருந்து 17 கிலோமீட்டர் எங்க ஊர்ல இருந்து நடந்து போய் கூட்டம் கேட்பேன். என்ன பேச்சு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா, இப்பயும் அழகா தான் இருக்கு. நேரு வெகுடு எடுத்து உலகத்துல முத நேரு வெகுடு எடுத்து அரசியல்வாதி இப்படி இருக்குன்னு சொன்னவர் அவர் தானப்ப. சும்மா கரலி கரகரகரன்னு இருக்கும். இந்த துண்டை இப்படி போட்டுன்னு இப்படி இப்படி நின்று பேசுவார், இப்படி நின்று பேசுவார். உலகத்துல அது மாதிரிலாம் ஒரு அழகு பார்க்கவே முடியாது. நாங்களும் அதனால சொக்கி போய் இன்னும் உன்னுடைய காலடியில நாய் மாதிரி கிடக்குறோம். நாங்க சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உண்டை கண்டு தரிசித்தவள் துன்பத்தை நீக்கி வைப்பாய், அந்தரி துரந்தரி அநாதரை சிகனியை அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை பராசக்தி நீயேன்னு நினைச்சு சாமி கூட்டணும். நாங்கெல்லாம் பராசக்தியை படைத்தது, பராசக்தி தான் எங்களை எல்லாம் படைத்தா நாங்களாம் சாமி கூட்டணும். நீ தான் பராசக்தியை படைச்சு க்ளோஸ் பண்ணிட்டு படத்துல பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய செய்திகள். அதுல முத பிச்சைக்காரன் பாட்டு பாடிக்கணும் வசனம் கேட்டுக்கின்னு பிச்சை எடுக்கலாம்னு சொன்னவரே முத அந்த படத்துல தான். இயந்திர சொல்லா இருந்த மந்திர சொல்லாக மாற்றியதும் தலைவருடைய பேச்சுக்கள் தான். வீணையாக கிடந்த தமிழனை வில்லாக அம்பாக பிறப்பெடுக்க செய்ததும் விரதம் அவருடைய தலைவருடைய பேச்சுக்கள் தான். தினந்தோறும் உங்கள் பேச்சு முரசொலியில் வரும். அப்பெல்லாம் முரசொலி ஒரு பெரிய விஷயம். முரசொலி எல்லாம் வாங்குறதுன்னா நாங்க அங்கிருந்து வந்து இதுக்கு போவோம், வில்லியனூர்ல போய் முரசொலி வாங்க போவோம். இந்த முரசொலி வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுல தான் பாட்டு மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் அடிக்கிறது. வாத்தியார் க்ளோஸ் ஆயிடும் எல்லா வாத்தியாரும். என்னடா அப்படி பேசுங்க, இதெல்லாம் தலைவர் சொன்னதான் சொல்ல மாட்டாங்க வெளியே. இப்பயும் அதை வச்சுதான் வண்டி ஓடுது எங்களுக்கு எல்லாம். நண்பர்களே, ஒரு செய்தியை சொல்றேன். சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தல் தலைவரோட சுற்றுப்பயணத்தில் போறோம். பூந்தமல்லி தாண்டி போகுது வண்டி. வண்டியில நானா அண்ணன் துறைமுகம்லாம் உட்காந்துருக்கிறோம். அப்ப என்ன பண்ணிவிட்டார் தலைவரே, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருந்தேன். மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் விண்ணிலே ஏறுகின்ற கொடியோ பகையை வெல்லும் எழுதி நான் எழுதுன மாதிரி பேரை போட்டு முடிச்சேன். தலைவர் வண்டியில் வந்தார். யோ ஜெகத்தை இங்க வாண்டார். என்னன்னா அப்படின்னா, நேத்து நல்லா இருந்தியா கவிதை என்னாரு. நானு பரவாயில்ல, இவருக்கு தெரியல எங்க ரைட்டு பரவாயில்ல, அவனா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கவிதையை சொல்லுன்னார். மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் வெண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழலோ பகையை வெல்லும் சொன்ன. அது தப்பியா, விண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழலே பகையை வெல்லும் எழுதுறியா அப்படின்னா, காப்பி அடிக்கிற போது ஜாக்கிரதை அடிக்கூடாது அண்ணான்னு கால பிடிச்சு